மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவு நம்மளுடைய வியூவர்ஸில் ஒரு வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஏதாவது இயற்கை மருத்துவத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதிவு தான் இன்றைய பதிவு. ஓகேங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு விஷயம், கொழுப்பு முதல்ல ஏன் உருவாகுது, இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய உடம்புல யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற அடிப்படையான சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாக இயற்கையாக அந்த கொழுப்பு கரையும். இல்லைன்னா நம்ம வெளியிலேருந்து மெடிசன்ஸ் என்ன சாப்பிட்டாலும் குறைச்ச மாதிரி காமிக்குது, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா திரும்ப ஏறிக்கிறது. கடைசியில் கொழுப்பு மாத்திரைகளுமே லைஃப் டைம் சாப்பிடக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போ அதை அடிப்படையான புரிதல், நான் அதற்காக தான் நம்மளுடைய பதிவில் ஒவ்வொரு பதிவுலையுமே நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதிலே நோய் தீர்ந்துடும். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா பாருங்க, பல பிரச்சனைகளுக்கு காரணமே தெரியாமல் இருக்கிறதுனால தான் பல கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்போம். அதுக்கு காரணம் தெரிஞ்சு இது பண்ணிட்டோம்னா, நம்ம வீட்டில் பிஸ்னஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாகும். அதற்காகவே தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் அதற்கு என்ன காரணம்னு சொல்லி நான் விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நம்மளுடைய கொழுப்பு முதல்ல நம்மளுடைய ரத்தத்தில் அதிகமாக சேருது, அல்லது எக்ஸஸாக பாடியில் மசில்ஸில் வந்து கொழுப்பு எக்ஸஸா போடுதுன்னா, இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் யாருங்க அப்படின்னா, அவர் தான் கல்லீரல். அதாவது கல்லீரல் சுரக்கக்கூடிய பித்த நீர் உங்களுக்கு சரியாக சுரந்தால் உங்களுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கட்டுப்படும். எக்ஸஸா பாடியில மசில்ஸ்ல சேருதுன்னா அதையும் அவரால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இன்னைக்கு கொழுப்பே வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகளாக இன்னைக்கு வந்துருச்சு. கொழுப்பு கட்டிகளாக அங்கங்க சேர்ந்துருச்சு. சரிங்களா? அப்ப இப்படி எக்ஸஸா இந்த சேர்ந்ததுக்கான காரணம் அவருடைய கவனக்குறைவு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? கல்லீரல் சுரக்கக்கூடிய பித்த நீரை ஒரு குடோன்ல சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்க எப்பெல்லாம் கொழுப்பு பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் அந்த பித்த நீரை எடுத்து கொண்டு வந்து கரைக்கக்கூடிய வேலையை பார்க்குறாரு. இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை உள்ளுக்குள்ள உருவாக்கி இருக்கிறாரு. சரிங்களா? ஆனா நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரத்தத்துல கொலஸ்ட்ரால் கூடிடுச்சுன்னா கல்லீரலை சரி பண்ணாம கொலஸ்ட்ராலை சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஒரு மாத்திரைகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பித்த நீரை அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை பண்ணணும். அதற்கு தகுந்த மாதிரி உணவுகளை நாம எடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அடிப்படையான விஷயம். அப்புறம் தான் நீங்க வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலையை பண்ணணும். ஏன்னா நம்ம கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலையை பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னமும் எக்ஸஸா வரக்கூடிய கொழுப்புகள்லாம் திரும்ப திரும்ப நமக்கு ரத்தத்துல சேர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல கொழுப்பு மாத்திரைகளை நம்ம வந்து ரெகுலரா எடுக்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப என்னதாங்க பண்ணணும்? உங்களுடைய கல்லீரலை நீங்க வந்து என்ன பண்ணணும்? பித்த நீரை அதிகமா சுரக்க வைக்கிற மாதிரி வேலையை பண்ணணும். கல்லீரல் பித்த நீரை அதிகமாக சுரக்க செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள். ஆப்பிள் தான். ஓகேங்களா? ஆப்பிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய பித்த நீரை அதிகமாக சுரக்க செய்யும். தினம்தோறும் ஒரு ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது நமக்கு பித்த நீரை அதிகமாக உற்பத்தி செய்ய வைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், பழம் சாப்பிடும் பொழுது எப்பவுமே முன்னாடி பின்னாடி மினிமம் 1-2 மணி நேரத்திற்கு வேற எந்த உணவும் நம்ம எடுத்துக்கிற கூடாது. இப்போ ஒரு டீ சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீயோட சுவை இருக்கும், அந்த சூடான ஒரு இது இருக்கிறதுனால வேற எதையுமே உங்களை சாப்பிடக்கூடாது. ஏன்னா பழம் சாப்பிட்றீங்க, ஜூஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் திரும்ப சாப்பிடலாம்னு நாக்கு கேட்டுரும். அது மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அதுக்காக ஒரு 1-2 மணி நேரத்துக்கு வேற எதுவும் எடுத்துக்கிற வேண்டாம். அந்த மாதிரி நீங்க தினம்தோறும் ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு பித்த நீர் நன்றாக உற்பத்தி ஆகும். நல்லா சேகரித்து ஆட்டோமேட்டிக்கா இது போய் கொழுப்பை கரைக்கிறதுக்கு பயன்படுங்க. என்னடா கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுவாருன்னு பார்த்தா பித்த நீர் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு மருந்து சொல்றாருன்னு சொல்லி யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுடைய உடம்புக்குள்ளேயே உங்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகளும் உள்ளதான் இருக்கு. சரிங்களா? அந்த மருந்தும் உள்ளதா இருக்கு. அந்த மருந்தை எடுத்து முதல்ல பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். சரி, ஒருவேளை அது அதை விட அதிகமா இருக்குதுங்க, எங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு நீங்க கேட்பீங்க. நிச்சயமாக அதற்கு நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஆமா. அதாவது முக்காலும் உணர்ந்த திருவள்ளுவர் அன்னைக்கு திருக்குறள்லயே வந்து பாத்தீங்கன்னா மருந்துன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதுல 10 பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாடல் கூட மருந்தை எங்கேயுமே சொல்லவே இல்லை. சரிங்களா? என்ன சொல்லிக்கிறாரு? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு. அவ்வளவுதான். சாப்பிட்டது நல்லா செரிமானமாகிற மாதிரி நீ சாப்பிடுப்பா, சாப்பிட்டதை நல்லா செரிமானம் பண்ணிட்டியான்றத கவனம் வச்சுக்க. சரிங்களா? இந்த உடலுக்கு மருந்துன்றது வேணாம் அப்படின்றது. இது மருந்துன்ற அதிகாரத்துல இல்லாம இன்னொரு அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வான் சிறப்பு அப்படின்ற ஒரு அதிகாரத்துல ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நம்ம மனப்பாடம் பண்றதுக்கே ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிறோம். ஒரு வழியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா,
துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான ஒரு பாடலுங்க. இதுல இருந்து என்ன சொல்றாரு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த உலகம் செழிக்க இந்த பூமி அதாவது இந்த பூமிக்கு இந்த வானம் துப்புகின்ற நீரே ஆதாரமாக இருக்கிறது. அவ்வளவுதான். அதாவது உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் ஏன்னா இந்த வானம் துப்புகின்ற நீரே ஆதாரமாக இருந்து அது வந்து ஆரோக்கியமா இருக்குது, உயிர் வாழுது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாருல. இதுல இன்னொரு அர்த்தம் இருக்குதுங்க. ஓகேங்களா? நம்முடைய மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மனிதன் துப்புகின்ற நீரே, ஓகேங்களா, இது உமிழ்நீர். நம்ம துப்புகின்ற நீர் தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கான அருமருந்து அப்படின்றது சொல்லிக்கிறாரு. சரிங்களா? ஆமா, பாருங்களேன். இப்படி நிறைய நம்ம அது போல வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் சொன்ன திருமந்திரத்திலலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஆமா, அவர் வந்து இந்த உடம்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால உடம்போட ஆரோக்கியத்துக்கு நம்ம உடம்பு தான் மூலாதாரம், அதுதான் அது சரி பண்ணும். அதுக்கு ஒவ்வொரு சிஸ்டமா நம்ம உடம்புக்குள்ள வடிவமைச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்க உமிழ்நீர் கலக்கப்பட்ட உணவு, நீங்க கொழுப்பு கறியவே சாப்பிடுறீங்க, கொழுப்புல ஒரு கறியை சாப்பிடுறீங்க, உமிழ்நீரை நல்லா கலந்து அரைச்சு சாப்பிடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பாக மாறி நம்ம உடம்புக்கு பயன்படுற மாதிரி ஆயிரும். ஏன்னா ஃபேட் நமக்கு வேணும். ஆமா. ஆனா அதே ஒரு எண்ணெயில பொரிச்ச உளுந்த வடையை சாப்பிடுறீங்க, உமிழ்நீரே சரியா கலக்கப்படலை, நீங்க டைரக்டா உள்ள அனுப்புனீங்கன்னா அது கெட்ட கொழுப்பாக மாறி உங்க உடம்புக்குள்ள தேங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதாங்க விஷயம். உமிழ்நீரை நம்ம சரியா கலக்கப்படும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்பாக மாறி, சரியா கலக்கலைன்னா கெட்ட கொழுப்பாக மாறி தேங்க ஆரம்பிச்சிருது. உமிழ்நீரை சரியா கலந்தா நல்ல கொழுப்பாக மாறும். இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பித்த நீரை நல்லா சுரக்கணும், ஆப்பிள் சாப்பிடணும். அது போல வந்து பாத்தீங்கன்னா உமிழ்நீர் கலந்த உணவாக நம்ம சாப்பிட்டுக்கப்படும் பொழுது கொழுப்பு எக்ஸஸா ஃபார்ம் ஆகாது. ரைட், ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணணும்? வெளியேற்றணும். நிச்சயமா. ஓகேங்களா? கொழுப்பை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மூலிகை சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா மருதம்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மருதம்பட்டை சூரணம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மருதம்பட்டை சூரணத்தை தினம்தோறும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. இது உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அற்புதமா ஈஸியா சூப்பரா வெளியேற்றிடலாம். இது ஒரு அருமையா இருக்குங்க. ஓகேங்களா? அதுபோல நீங்க வீட்டுல வெள்ளைப்பூடு குழம்பு, ஓகேங்களா, வெள்ளைப்பூடு குழம்பு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துங்க. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாரத்துல 1 நாள் 2 நாள் வந்து வெள்ளைப்பூட்டு குழம்பு. அதுபோல சுண்டவத்தல், சுண்டக்கான்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சுண்டக்காய் போதுங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறது. முதல்ல சேரவே விடாது. ஓகேங்களா? அது மாதிரி ஓகே, உடனே அனுப்பி விட்டுரும், ஃபிட்டா வச்சுக்கிறோம். அன்னைக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சுண்டக்காய் குழம்புன்றது வீட்டுல வந்து கம்பல்சரி வாரத்துல 1 நாள் 15 நாளைக்கு 1 நாள் வந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன கசக்கிற ஐட்டமே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இனிக்கிற ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். சொகுசான வாழ்க்கைக்கு மாறினதுனால கசப்பு சம்பந்தப்பட்ட உணவு கன்ஃபார்மா வைப்பாங்க. பாவக்காய் குழம்பு, சுண்டக்காய் குழம்புன்னு வைப்பாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கண்ணில் காமிக்கிறதே இல்லை. அதனால உங்களுக்கு சுண்டைக்காய் மூலமாகவே கொழுப்பை கரைச்சிட முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதனால வாரத்துல 1 நாளைக்கு சுண்டைக்காய் குழம்பு வைங்க, வாரத்துல 1 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளைப்பூட்டு குழம்பு வைங்க. ஓகே, இதெல்லாம் உங்க உணவுல சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? இந்த அஞ்சரை பெட்டின்றதை இன்னைக்கு மறந்துட்டோங்க. வீட்டுல அஞ்சரை பெட்டின்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அதையே மறந்துட்டோம். இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை அன்றாட உணவுல நம்ம டெய்லி சேர்த்து வந்தோம்னாலே கொழுப்பு சேராதுங்க. ஓகே, ஆமா. அதனால அந்த மிளகு, பெருங்காயம், சரிங்களா, சோம்பு, சீரகம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, இதை எல்லாத்தையும் உங்களுடைய உணவுல அவசியம் சேர்த்துக்கிடுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அதாவது வடை பண்ணுங்க, இல்ல அடை பண்ணுங்க. இந்த வடையிலையும் அடையிலையும் இதை எல்லாத்தையும் இன்கிரீடியன்ஸா சேருங்க. ஆனா அந்த மாவு பொருளை கம்மியா வச்சுங்க. ஓகேங்களா? அதை பண்ணும் பொழுதே. ஓகேங்களா? ஆமா. அப்ப என்ன நடக்கும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்தா பயன்பட ஆரம்பிச்சோம். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, ஆரோக்கியம் அடையலாம். உங்களுடைய கொழுப்பை நீக்குவதற்கு இந்த மருதம்பட்டை சூரணம் மிக அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்துட்டு ஆஃப்டர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு அருமையான ஒரு தகவல்களை கொண்டு போய் சேருங்க. ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.